லார்ட். இந்த ஜாய்ஃபுல் விசேயோட ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்கள் எல்லோரும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம எல்லோரும் ஒன்று கூடி நம்ம தேவன் நம்ம ஆராதித்து நம்ம அவரை தொழுவோம். இப்பொழுதும் சிஸ்டர் வனிஷா அவர்கள் வேதத்திலிருந்து ஒரு பகுதி எடுத்து வாசிப்பார்கள். சங்கீதம் 103. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. ஆமேன். இப்பொழுதும் சிஸ்டர் எஸ்தர் அவர்கள் ஜெபிப்பார்கள். அன்புள்ள தகப்பனே, ஸ்தோத்திரிக்கும் துதிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேலை கூட ஏசப்பா தகப்பனே, இந்த ஜூம் மூலியமா பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா, இந்த ஆன்லைன் சர்வீஸ் ஆசீர்வதிங்க ஏசப்பா. தொடக்கம் முதல் முடிவரையும் கத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இது மூலியமா பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவங்களுக்கும் ஏசப்பா ஆண்டவரே நீரே ஆண்டவரே வழிநடத்துங்க ஏசப்பா. அப்படி செய்தவனுக்காக கூட நன்றி. நீர் எங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க. வழிநடத்துமே பிரேசின் பிதாவே. ஆமேன். அமேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் உற்சாகமாய் தேவனை ஆராதிக்கலாம். நம்முடைய தேவனின் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மளை தாங்கி வழிநடத்தி வருகிறது. அந்த மேலான கிருபையை நம்ம போற்றி உற்சாகமாய் கரங்களை தட்டி ஒரு பாடலை பாடலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் காலையில ஏசப்பா புதிதாய் பொழிகிற நம்முடைய கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்போ ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்குகிற எங்களை நடத்துகிற ஆண்டவரே நாள் மட்டும் எங்களை தாங்கி நம்முடைய கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையாக
ஆண்டவரே, எங்கள் மறைவிடமாக எங்கள் உறைவிடமாக இருக்கிறவரே, அப்பாவை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நாங்கள் 100க்கு 100 உண்மையே நம்புவோம் ராஜா. ஆராய்ந்து முடியாத அற்புதங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற எங்கள் நல்ல தேவ நீர் அல்லவோ அப்பா. ஆண்டவரே, உண்மையே எங்கள் நம்பிக்கையாய் கொண்டு உண்மையே நாங்கள் நம்பி இருப்போம் தகப்பனே. நம்மளோடு சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நான் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோமா? என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன்னு சொன்னீங்க, இன்னைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன்னு சொன்னீங்க, இன்னைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்ய கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ராஜா ஏசப்பா. ஆண்டவரே அப்பா, நீங்கள் எங்கள் நம்பிக்கையாக இருக்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எங்களோட புகலிடமாக இருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே அப்பா, உண்மையை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். அப்பா, உண்மை நோக்கி பார்க்கும் ஜனங்கள் ஆண்டவரே அப்பா ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே அப்பா, உம்மை நோக்கி பார்க்கும் முகங்கள் பிரகாசம் அடையும் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க ராஜா. இந்த வேலையிலும் ஆண்டவரே அப்பா, யாரெல்லாம் ஆண்டவரே வெட்கப்பட்டு தலை குனிந்து ஆண்டவரே அப்பா உம்மை நம்பி உம்மிடத்தில் வந்திருக்கிறார்களோ அவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா
நீங்கள் தொடுங்க ஆண்டவரே அப்பா. அவங்களோட முகங்கள் பிரகாசம் அடையவும் ஆண்டவரே அப்பா, அவங்களோட தலைகள் நிமிர்த்தப்படவும் ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் எங்கே தலை குனிந்தோமோ அந்த இடத்துல எங்களோட தலையை நிமித்துகிற தேவனாய் நீர் இருக்கிறீர் அப்பா. நீர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களும் செய்கின்ற தேவனாய் இருக்கிறீர் ராஜா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உம்மை அல்லாமல் ஆண்டவரப்பா எங்களை ஆண்டவரப்பா உயர்த்தின ஆண்டவரப்பா ஒருவராலும் கூடாது தகப்பனே. உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை ராஜா. ஆண்டவரப்பா உம்மை போல் எங்களை நேசிக்க, உம்மை போல் எங்களை ஆண்டவரப்பா அரவணைக்க, உம்மை போல் ஆண்டவரப்பா எங்களை காத்துக்கொள்ள ராஜா ஒருவரும் இல்லை தகப்பனே. நாங்கள் உம்மை நம்பி வந்திருக்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எங்களோட முகங்கள் பிரகாசமடைய செய்யுங்க, நாங்கள் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு தகப்பனே. எங்களோட தலைகளை நீங்கள் நிமிர்த்துங்க ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யுங்க ராஜா. உங்களோட கரங்களில் ஆண்டவரப்பா முற்றிலுமாக எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆன்லைன் சர்வீஸை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கூட நீங்கள் ஆசீர்வதிங்க. தொடக்கம் முதல் முடிவரை ஆண்டவரப்பா நீர் எங்களோட கூட இருந்தமைக்காக, உங்களுடைய பிரசன்னம் எங்களோட கூட இருந்தமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக, மகிமைப்படுவீராக. இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் வேண்டுகிறேன் சொன்ன நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காணொலியை காண்கின்ற அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவ செய்திக்குள்ளாய் கடந்து போவோம். பரலோக பிதாவே, எங்களோடு கூட நீங்க பேசுங்க. இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். நாம் நீதிமொழி புஸ்தகத்தில் 31வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் விலை உயர்ந்தவளாய் இருக்கிறாள் என்று வேதம் சொல்கிறது. அதை இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். நீதிமொழி புஸ்தகம் 12வது அதிகாரம் 4வது வசனம், குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாளாம். அல்லேலூயா. இன்றைக்கு அழகு போட்டிகளிலெல்லாம் நிறைய பெண்கள் கலந்து கொள்கிறார்கள். அப்பொழுது அந்த அழகு போட்டியிலே கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அழகுக்கு அவர்களுடைய தலையின் மீது ஒரு கிரீடத்தை சூட்டுவார்கள், பாராட்டி மகிழ்வார்கள். ராஜ ஸ்திரீகளுக்கு கிரீடத்தை சூட்டி மகிழ்வார்கள். இப்படியாக இந்த கிரீடங்கள் எல்லாம் ஒரு தற்காலிகமான ஒரு கிரீடங்களாய் இருக்கிறது. ஆனால் குணசாலியான ஸ்திரீயே ஒரு கிரீடமாய் இருக்கிறாள். ஹல்லேலூயா. அதுவும் அவள் எப்படிப்பட்ட கிரீடமாய் இருக்கிறாராம்? அவள் கணவனுக்கு நிரந்தரமான ஒரு கிரீடமாய் இருந்து அவளை பிரகாசிக்க செய்கிறவராய் இருக்கிறார் நம் தேவன். அல்லேலூயா. ஏற்ற மனைவியை தேவன் கொடுத்து கணவனுக்கு அவளை கிரீடமாகவே கொடுக்கிறார். அந்த கிரீடம் என்று சொன்னால் குணசாலியான ஒரு ஸ்திரீ ஆகினாலே கணவன் கூட தன் மனைவியை பாராட்டுவான். எத்தனையோ உலகத்துல ஸ்திரீகள் உண்டு, ஆனாலும் கூட நீ எல்லாரை விட மேலானவள், குணசாலியான ஒரு ஸ்திரீ என்று சொல்லி பாராட்டுவானாம். பிள்ளைகள் கூட எழும்பி தன் தாயை பார்த்து நீ பாக்கியவதி என்று சொல்வார்களாம். அல்லேலூயா. குணசாலியான ஸ்திரீ தான் பாக்கியவதியாய் இருக்க முடியும். அல்லேலூயா. குணசாலியாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஆனா இருந்தாலும் பெண்ணாய் இருந்தாலும் சரி, நல்ல குணசீலர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஒரு நல்ல குணாளனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சுபாவமே நல்ல குணாதிசயம் உடையவராய், இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தம் உடையவராகவும், கோபம் கொள்ளாதவராகவும், நம் பாவங்களுக்கு தக்கதாய் சரி கட்டாதவராகவும், நம்முடைய பாவங்களையே சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாகவும் அநேக குணாதிசயங்கள், நல்ல குணாதிசயங்களை உடையவர் தான் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆகினாலே ஒரு குணசாலியான ஸ்திரீ எப்படி இருப்பாள்? நாம் ரூத்தினுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம். அவள் வழி தெரியாமல் வாழ்க்கையிலே அலைந்து திரிந்தவள் தான். ஆனால் அவளுக்கு இருக்கிற ஒரு தெய்வீக குணம் அவளை ஒரு கிரீடமாக மாற்றிச்சு. அவளுக்கு கணவனாக போகிறவன் அந்த போவாஸ். அவன் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இப்போது ரூத் 3வது அதிகாரம் 11வது வசனத்துல வாசிக்கிறோம், இப்பொழுதும் மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன்,
நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவார்கள். அல்லேலூயா. கணவனுக்கு மாத்திரம் அவள் குணசாலியான ஒரு ஸ்திரியா இல்ல, ஒரு ஊராரெல்லாம் கனப்படுத்தும்படியாக ரூத் ஒரு குணசாலியான ஸ்திரீ என்று புகழப்பட்டாளாம். அவளுடைய குணசாலியான அந்த சுபாவங்கள் எல்லோருக்கும் பிரசித்த பெற்றவளாய் அவள் காணப்பட்டாள். அருமையான மகனே மகளே, நாம் குணசீலர்களாய் இருக்க வேண்டும். அந்த பெண் குணசாலியாய் இருந்தாலாம். அதன் பிறகு போவாஸ் அவளை திருமணம் செய்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அந்த குணசாலியான அந்த ஸ்திரீயின் சந்ததியிலே தான் இயேசு கிறிஸ்துவும் கூட அவதரித்தார். அல்லேலூயா. ஆகினாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய குணாதிசயம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது ரொம்ப முக்கியம். மகளே, உன்னுடைய குணாதிசயம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? நீ ஒரு குணசாலியான ஸ்திரீயாய் நீ இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆம், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ நிச்சயமாய் குணசாலியாய் இருப்பாள். கர்த்தரை தேடுகிற ஸ்திரீ நிச்சயமாய் குணசாலியாய் இருப்பாள். கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற ஸ்திரீ நிச்சயமாய் குணசாலியாய் இருப்பாள். கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிற ஸ்திரீ நிச்சயமாய் குணசாலியாய் இருப்பாள். நிச்சயமாய் அருமையான மகளே, நீ குணசாலியான ஸ்திரியாய் இருப்பாய். உன் கணவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும்படியாய் நீ காணப்படுவாய். ஆம் மகனே, நீ இந்த உலகத்துல அழகு பார்த்து நீ திருமணம் செய்வாயோ, அழகு பார்த்து தான் ஏற்ற துணியை நீ ஏற்றுக்கொள்கிறாயோ, கர்த்தரிடத்தில் விசாரி. ஆண்டவரிடம் சொல்லுங்க, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? ஆண்டவரே, என் ஞானத்தினால குணசாலியான ஸ்திரீ என்னால கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தாவே, என்னுடைய துணையை குணசாலியான ஒரு துணையாய் கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. நிச்சயமாய் இப்போது இருக்கிற அந்த மனைவி கூட உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் கூட ஐயா மனசளவில் ஒரு தாக்கம் அல்லது கஷ்டம் துக்கம் இருக்கும்னா கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்கி உங்களுடைய மனைவியை குணசாலியான ஸ்திரியாய் மாற்றி கொடுப்பார். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது ஒரு காரியம் பார்க்கிறோம். ஆம், கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினுடைய தாயார். அல்லேலூயா. அவள் கன்னியாய் இருந்தபோது காபிரேல் என்ற தூதன் தோன்றி, இதோ கிருபை பெற்றவளே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே என்று சொல்லி, இதோ பரிசுத்த ஆவியினாலே இதோ உன்னுடைய கர்ப்பத்திலே பிறக்கப் போகிறது, இதோ அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்று அறிக்கையிடும் போது அவள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று தன்னை தாழ்த்து ஒப்பு கொடுத்தாள். அவளுடைய குணாதிசயம் பாருங்கள், தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படிந்து இருந்தது. அவள் கன்னியாய் இருந்தாலும் தான் திருமணம் ஆகிறதுக்கு முன்பாகவே தான் ஒரு கர்ப்பவதியாய் இந்த பரிசுத்த ஆவியினால் உருவாக்கப்படும் போது தன்னைத்தானே 100க்கு 100 அவள் ஒப்பு கொடுத்தார். அவள் கர்ப்பவதியாய் இருக்கிறாள் என்று சொல்லி அவளுக்காய் நியமிக்கப்பட்ட கணவன் யோசேப்பு அவளை இரகசியமாய் தள்ளிவிட மனதாயிருந்த போது தேவன் அவனோடு கூட இதோ சொப்பனத்தில் பேசும் பொழுது இதோ யோசேப்பும் தனக்கு கிடைத்த ஒரு மனைவி ஒரு குணசாலியான ஸ்திரீ என்பதை அறிந்து கொண்டு அவளை திருமணம் செய்து கொண்டானாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு கன்னிகை கர்ப்பவதியானால் அதனால் வரும் நிந்தனைகள் எவ்வளவு இருக்கும், ஆனாலும் கூட அவள் அதை சகித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தாள். யோசேப்பும் அவளுடைய தெய்வீக குணத்தை அறிந்து அவளை தன் மனைவியாக்கி கர்த்தரின் வார்த்தையின்படியே ஏற்றுக்கொண்டான். ஆகவே யோசேப்புக்கு மரியாள் ஒரு கிரீடத்தை போல இருந்தாள். எப்படியா போவாசுக்கு ரூத் ஒரு கிரீடமாய் இருந்தாலோ அதே போல யோசேப்புக்கு மரியாள் ஒரு கிரீடமாய் இருந்தாள். மூன்றாவது ஒரு காரியம் நாம் பார்ப்போம். நாம் அப்போஸ்தலர் நடபடிகளை நாம் வாசிக்கிறோம். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்ற ஒரு தம்பதியை குறித்து வாசிக்கிறோம். ஆம், கணவனும் மனைவியும் கூடார தொழில் செய்கிறவர்களா இருந்தார்கள். ஆனால் கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரே சிந்தனை, ஒரே எண்ணங்கள் தான், ஒரே நோக்கம்தான் இருந்தது. இருவரும்
தேவனுக்காக ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தார்கள். தங்கள் வீட்டையே இதோ தேவனுடைய சபை நடத்துவதற்கு அவர்கள் திறந்து கொடுத்தார்கள். தேவ ஊழியக்கான் பவுலுக்காக தங்கள் கழுத்துகளையும் கொடுக்க ஆயத்தமாய் இருந்தார்கள். அந்த அளவுக்கு கணவனும் மனைவியும் ஒருமனமாய் இருந்தார்கள். ஆக்கில்லாவுக்கு கிரீடமாய் இருந்தவள் தான் அந்த பிரிஸ்கில்லா. அல்லேலூயா. தேவ மனுஷனாகிய பவுலை அறிந்து தன் வீட்டிலே அவனுக்கு அனுமதி அளித்து தன் குடும்பத்திலே அவனை ஒருவனாய் சேர்த்து கொண்ட போது தேவ ஆவியினாலே பவுல் மூலமாக சத்தியத்தை அவர்கள் முழுமையாய் அறிந்து கொண்டு எல்லோர்களுக்கும் இதோ சத்தியம் என்ற அந்த வெளிச்சத்தை, வேதம் என்ற ஒரு வெளிச்சத்தை, சுவிசேஷம் என்ற வெளிச்சத்தை எல்லோருக்கும் கொடுக்கும் ஒரு தம்பதிகளாக தங்கள் குடும்பத்தை, தங்கள் வீட்டை அவர்கள் மாற்றினார்கள். ஆகினாலே அவர்கள் மூலமாக சபை கட்டப்படவும் தலைவர்கள் உருவாகவும் தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க. ஆக்கில்லாவுக்கு ஏற்ற குணசாலியான ஒரு கிரீடமாக இருந்தவர் தான் பிரிஸ்கில்லா. அல்லேலூயா. சில இடங்களிலே ஆக்கில்லா பிரிஸ்கில்லான்னு வரும், சில இடங்களில பிரிஸ்கில்லா ஆக்கில்லான்னு வரும். அல்லேலூயா. கணவனும் மனைவியும் கர்த்தரை கனப்படுத்துவதில், ஊழியம் செய்வதில் ஒருவரை ஒருவர் அதிகமாய் முந்திக் கொள்கிறவர்களாய் இருந்தார்கள். தன் கணவனுக்கு ஊழியத்துக்கு எல்லாவற்றுக்கும் அவள் கிரீடமாய் இருந்தாள். அல்லேலூயா. ஆம், இந்த காணொலியை பார்க்கிறவர்களே, உன் கணவன் ஒரு ஊழியக்காரனாய் இருந்தால் அவனுக்கு நீங்க ஒரு கிரீடமா இருங்க. ஊழியத்துல எந்தெந்த அளவுக்கு உங்களால் ஒத்துழைக்க முடியுமோ, எப்படியெல்லாம் ஒற்றுமையாய் போக முடியுமோ, உதவி செய்ய முடியுமோ நீங்கள் உதவி செய்யுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு சபைகளை கட்ட, தலைவர்களை உருவாக்க கர்த்தர் உங்கள் வல்லமையாய் பயன்படுத்துவாராக. நான்காவது ஒரு காரியம் நாம் பார்க்கிறோம். அதுதான் கொர்நேலியுவை பற்றி நம்ம வாசிக்கிறோம். கொர்நேலியு அவன் ஒரு நூற்றுக்கு தான். கொர்நேலியு நல்ல ஒரு அதிகாரம் படைத்தவன் தான். ஆனா கொர்நேலியு தேவனிடத்துல பயபக்தியோடு இருந்தான். கொர்நேலியு தேவனுக்கு நோக்கி ஜெபிக்கிறவனாய் இருந்தான். கொர்நேலியு தான தர்மம் செய்கிறவனாய் இருந்தான். ஆம், அவனுடைய ஜபமும் தான தர்மமும் தேவ சந்நிதி வரைக்கும் போயிற்றான். அங்கிருந்து தேவன் தம் தூதனை அனுப்பி அவன் முழுமையாய் சுவிசேஷத்தை தெரிந்து கொள்ளும்படியாக ஏதோ பேதுருவை அவன் வீட்டுக்கு அழைக்கும்படியாய் சொல்கிறார். இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? கொர்நேலியின் மனைவி ஏதோ மிகுந்த கோஆபரேஷன், மிகுந்த ஒத்துழைப்பு இருந்தது. இணைந்து வாழ்வது, இசைந்து வாழ்வது. இணைந்து வாழ்வது, ரெண்டு பேரும் கடைக்கு போகலாம், கணவன் மனைவி ரெண்டு பேரும் திருமணத்துக்கு போகலாம், ரெண்டு பேரும் மார்க்கெட் போகலாம், ரெண்டு பேரும் எல்லா நிகழ்ச்சிகள் போகலாம். ஆனால் அவர்கள் மனம் ஒரே உணர்வோடு, ஒரே நோக்கத்தோடு, ஒரே சிந்தனையோடு, ஒரே ஆவியில் அவங்க இருப்பது தான் இசைந்து வாழ்வது. இசைந்து வாழும் குடும்பங்கள் எத்தனை பேர்கள் நம் நடுவிலே. ஆனால் இங்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நிச்சயமாய் இசைந்து வாழ்வார்கள். இதோ கொர்நேலியுடைய மனைவி இதோ கொர்நேலிக்கு கிரீடமாய் இருக்கிறார். அவன் ஜெபிக்கிறதுக்கும் தான தர்மம் செய்வதற்கும் தேவ ஊழியர்களை அழைத்து சுவிசேஷம் கேட்பதற்கும் ஆஹா எல்லோருடைய மேலும் அந்த அபிஷேகம் இறங்கும் போது கொர்நேலிய மனைவியின் மீதும் இறங்கிற்று. அல்லேலூயா. தன்னுடைய கணவனுக்கு கிரீடமாய் இருந்த அவளை கர்த்தர் அபரிமிதமாய் அபிஷேகித்தார். அந்த வீட்டில் அந்த சுவிசேஷத்தை கேட்ட அத்தனை பேரும் மீது அபிஷேகம் இறங்கிற போது எல்லாரும் இதோ அந்நிய பாஷை பேசினார்கள். தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நாம் உங்களுடைய மனைவி உங்களுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். ஆண்டவர்கிட்ட நோக்கி ஜெபம் பண்ணுங்க. எனக்கு குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கப்பா. என் மனைவி குணசாலியான ஸ்திரீ எனக்கு கிரீடமாய் இருக்கிறாள். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. மனைவிமார்களே, உங்கள் கணவனுக்கு எப்போதும் நீங்க கிரீடமா இருக்கணும்னா நீங்க எப்போதுமே குணசாலியான ஸ்திரீயா இருக்க வேண்டும். எந்த கணவனும் தன் மனைவியை அடிமைப்படுத்த விரும்பவில்லை, அன்பு கூற விரும்புகிறான். அல்லேலூயா. அன்பை பெற்றுக்கொள்ள விரும்புகிறான். ஆகினாலே இதோ நீங்கள் உங்க கணவனுக்கு கிரீடமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கிரீடம் எங்க வைப்பாங்க தெரியுமா? தன் தலையின் மீது தான் வைப்பார்கள். கணவனுடைய தலைக்கு முக்கியமான ஒரு இடம், ஆம், நம்முடைய சரீரத்துல
இந்த சிரசு மிகவும் முக்கியமான ஒரு இடம் வகிக்கிறது. ஆகினாலே அப்படிப்பட்ட முக்கிய இடம் உடையவளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். கிரீடங்களை தருகிற கிருபை நிறைந்த கர்த்தாவே, உமது பரிசுத்த ஆவியை எங்களுக்கு அருளி ஆவியின் கனிகளை நான் நிரப்பி உம்முடைய தெய்வீக குணங்களை எங்கள் பிள்ளைகள் மூலம் வெளிப்பட கிருபை செய்யும். ஒவ்வொரு குடும்பத்தினரும் உம்முடைய கிரீடமாய் திகழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த கிருபை புரியும். பிதாவே, ஆமீன். நீ குணசாலியான ஸ்திரீயை தேர்ந்தெடுத்தாயா? உனக்கு ஒரு தேவ கிரீடமாய் உன் மனைவி இருக்கிறாளா? தேவனிடத்தில் வேண்டுதல் செய்து அந்த கிரீடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கேளுங்கள், கொடுக்கப்படும். கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காணொலியை காண்கிற உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் வழிநடத்துகின்ற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்போதும் கூட காணிக்க கொடுக்கிற பிள்ளைகளை அபரிமிதமாக ஆசீர்வதிங்கப்பா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியம் சந்தோஷமா இருக்கலாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. God bless you everybody. ஆமென்.